Assalamualaikum. Hi friends, welcome back to my channel. Chelama Sapi Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்க நம்புறோம். நாங்களும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா சேஃபா இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இஃப்தார் preparation vlog தான். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஐட்டம் வந்து எக்ஸ்ட்ரா செய்யலாம் அப்படிங்கற ஐடியால தான் இருக்கேன். என்னன்னா ஒரு past 2 days வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கனால எதுவுமே செய்ய முடியல. ரொம்ப சிம்பிளாவே வந்து இஃப்தார் வந்து முடிச்சிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஐட்டம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஐடியால இருக்கேன். அதுக்குள்ள அஸ்லான் வந்து அவனோட டியூஷன் வர்க் எல்லாம் காட்றதுக்காக என்ன வந்து கூப்பிட்டான். சரி அவனோட டியூஷன் வர்க்ல கொஞ்சம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன். அது அப்படியே வந்து நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணினேன். அது சூப்பரா வந்து பண்ணியிருந்தான். அவன் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா காட்டி கொடுத்துட்டு தான் சரின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மெதுவாக வந்து கிச்சன் இருந்துச்சு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாழைக்காய் 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கெபாப் மாதிரி இந்த ஸ்கியூவர்ஸில் குத்தி பண்ணுவாங்களா வாழைக்காய் ஸ்கியூவர்ஸ் அதுதான் வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன். வாழைக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு 2-3 விசில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வாழைக்காய் வேகிறதுக்குள்ள இங்கே வந்து நான் இன்றைக்கி பழம்பொரி செய்யலான் இருக்கேன். அதுக்கான பேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். என்ன மாவுனா மைதா மாவு, 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூனில் வந்துட்டு கம்மியாக வந்துட்டு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 1/4 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் நல்லா புளிச்சா தான் வந்துட்டு நமக்கு பல பஜ்ஜி வந்து சூப்பர் டேஸ்டியாக வரும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த டிஷ் வந்து ஃபேவரெட்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பழம் பஜ்ஜி. ஸோ இந்த பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ சீக்கிரமாக நமக்கு புளிச்சு கிடச்சிரும். எனக்கு ஒரு 3 hours தான் இருக்குது. அதனால நான் கை வச்சே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி ஒரு ஓரமாக வந்து வச்சிட போகிறேன். இது வந்து புளிச்சிரட்டும். அடுத்ததாக நான் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னீர் ரோல் மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஐடியா இருக்கேன். அதுக்காக சப்பாத்திக்கு மாவு வந்து குழச்சிட்ருக்கேன். ஒரு கப்பு மாவு மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் உப்பு சேர்த்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு நம்ம இதெல்லாமே வந்து செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஓரமாக வந்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக இங்கே வந்து மேங்கோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாம்பழம் வந்து எதுக்குன்னா மாம்பழ மில்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். மேங்கோ மில்க்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 3 பெரிய சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். 2 மாம்பழத்தோட பியூரி வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். பீசஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மாம்பழம் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னா லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே டேஸ்ட் இல்லை. மனம் நல்லா இருந்துச்சு பட் டேஸ்ட்டே இல்லை. அதனால் நான் கொஞ்சம் சர்க்கரை போட்டே வந்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து நான் 1 லிட்டர் அளவு பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம நல்லா ஒரு விஸ்க்கு வச்சு பாலை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அது லைட்டாக நுர வந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி நம்ம விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஆடையெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் விட்டுருங்க. நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டாம். அதில் வந்து நம்ம வச்சுருந்த மேங்கோ பியூரி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பியூரி வந்து நல்லா அந்த பாலோட ஜெல்லாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆகும்போது நல்லா சூப்பரான டேஸ்டான மேங்கோ மில்க் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த டைமில் சுகர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ண சுகர் அந்த பாலுக்கும் இதுக்கும் சேர்த்து பத்தாது. ஸோ கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்கிட்ட மேங்கோ எசன்ஸ் இருந்தனால நான் ஒரு 2-3 ட்ராப் மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக ஆட் பண்ணிட்டு இதை தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வந்துட்டு என்னால் டேஸ்ட் பார்க்க முடியாதுங்கனால அப்படியே வச்சுட்டேன். நோம்பு திறக்கிற டைம்லேயே வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்துட்டு விசில் வச்சு எடுத்துட்டேன். 2 விசில் வச்சா போதும். நான் 3 விசில் வச்சனால ரொம்பவே வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் எனக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக பன்னீர் ரோலுக்கு வந்துட்டு கேப்சிகமும் வெங்காயமும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒரு பன்னீர் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு வந்து நான் காட்டுறேன். அதுக்காக பன்னீர் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கேப்சிகம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிரில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள்,
அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக வந்துட்டு கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் டிஷ்ஷில் எல்லாத்துலேயுமே கசூரி மேத்தி ஆட் பண்ணும்போது அது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பேசன் பவுடர், அதாவது கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த பன்னீர்ஸ் எல்லாம் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோமே, அது எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு கையை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாத்தையுமே. இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே மேரினேட் ஆகும். அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியில் வச்சாலும் சரி, ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததான் நான் வந்துட்டு நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா வாழைக்காவும் கிழங்கும், அதை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுருந்தேன். அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சிக்கன் பவுடரும் வந்து ஆட் பண்ணேன், பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. கொஞ்சமாக கியூமன் பவுடர், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் வேகிறது வந்து அதிகமாக வச்சனால கொஞ்சம் பேட்டர் வந்து ஒரு மாதிரி லூஸாக அந்த மாதிரி இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மறந்துட்டேன். ஸோ அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி, செய்யும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா. அதுக்கப்புறமா ஈவினிங் தான் வந்திருக்கேன். ஒரு 3 மணிக்கு வந்திருக்கேன் மற்ற வேலையெல்லாம் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்ததுமே கஞ்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய டிஷ் பண்ணுறோம் அப்படின்னா எப்பவுமே பாத்திரமெல்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கழுவிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். மொத்தமாக எல்லா பாத்திரமும் சேராமல் இருக்கும். பாத்திரம் அப்படியே கழுவிட்டே வந்து பார்த்திங்கன்னா அது முடிச்சதும் வந்துட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்காக மாவெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கஞ்சி வச்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து சப்பாத்தி அப்படியே போட்டு எடுத்துட்டேன். சப்பாத்தி இப்போ போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு முட்டை போட்டுட்டு முட்டையில் ரோல் மாதிரி பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியாவில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து பன்னீர் நம்ம மேரினேட் பண்ணலாம். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பன்னீர் அப்படி டேரெக்டாக நம்ம பேனில் வந்து போட்டுட்டு சூடு பண்ண போகிறோம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ரோலுக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸியான பன்னீர் எக் ரோல் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க இடையில. பன்னீர் வந்து கொஞ்சம் எனக்கு பழசாக கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதை ரெடி பண்ணி அதை ஆறுறதுக்காக உரமாக வச்சுட்டேன். இங்கே வந்து நம்மளோட வாழைக்காய் ஸ்கியூவர்ஸ்க்கு பேட்டர் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு ஸ்கியூவரில் வந்து வச்சிட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த வாழைக்காய் கொஞ்சம் ஓவர் குக்குடுங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஸ்கியூவரில் வைக்கிறதுக்கு. ஒரு 2 விசில் வச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதை வந்து ஒரு வழியாக ஸ்கியூவர்ஸில் வச்சுட்டு அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன். ஃப்ரை பண்ணும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் பழம்பொரிக்காக பழம் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நல்லா பழுத்த பனானாவாக இருந்துச்சு, இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் எனக்கு இந்த பனானாலே வந்து பார்த்திங்கன்னா பழம்பொரி அவ்வளோ டேஸ்டியாக வந்துச்சு. நான் நினச்சி பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு பழம்பொரி வந்து டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் பழபஜ்ஜிங்கிறது, ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் எனக்கு. ஆனால் நான் வந்து ஒரு தடவை கல்யாணம் ஆன டைமில் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரல. சொல்லப்போனால் சுத்தமாகவே நல்லா வரல. அதுக்கப்புறம் நான் அதை வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. ஸோ இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நம்ம நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, அப்போ நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே வந்து பண்ணினேன். பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்துச்சு. பேட்டர் வந்துட்டு நல்லா கை வச்சு திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா பழத்தை வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெயில் பொரிக்கிறேன். நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு கடலை எண்ணெயில் பொரிச்சப்போ. நீங்கள் இது வந்து தேங்காய் எண்ணெயிலே பொரிக்கலாம். ஆனால் மஞ்சத்தூள் வந்து எப்போவுமே வந்து நம்ம அந்த டைமில் தான் ஆட் பண்ணும் போல், எப்போ பஜ்ஜி போடுறோமோ அந்த டைமில் தான் ஆட் பண்ணும் போல். நான் முன்னாடியே ஆட் பண்ணி வச்சனால என்னாச்சுன்னா அந்த பேக்கிங் சோடாவும் அந்த டர்மரிக்கும் சேர்ந்து ஏதோ ஒரு ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு போல். பேட்டர் வந்து லைட்டாக ஆரஞ்சு கலரில் வந்துச்சு எனக்கு பழம்பொரி. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா நம்ம ஃபுட் கலரில் ஆட் பண்ணல, மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணோம். சில டைம் மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் மாறும். அதை நினச்சி தான் நான் நினச்சேன். ஸோ அப்போ தான் தோணுச்சு, சரி நம்ம இனிமேல் வந்துட்டு நம்ம பேட்டர் எப்போ வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறோமோ அந்த டைமில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணாமல் போட்டு எடுக்கலாம். பட் நாங்கள் எங்கள் ஊர் சைடில் வந்து மஞ்சள் தூள் போட்ட பழபஜ்ஜி தான் பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணேன். இங்கே வந்து ஸ்கியூவர்ஸ்க்காக கிரில் பேன் வச்சுட்டேன். கிரில் பேன் வச்சுட்டு அதில் ஒரு வாழைக்காய் ஸ்கியூவர்ஸாக வந்து வச்சு எடுத்துட்டேன்.
அந்த சைடு பழ பஜ்ஜி ரெடி ஆகும்போது இந்த சைடு இதையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரம் எல்லாம் பண்ணிட்டு டக்கு நல்லா ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது இந்த சைடு வந்துட்டு வாழைக்காய் ஸ்கியூஸ் ரெடி ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரோலுக்காக முட்டை வந்து ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியும் வந்து மேலே வச்சுட்டு சப்பாத்தி லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்துட்டு பன்னீர் இது ரெடி பண்ணல, ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அது நடுவில் வச்சு ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பன்னீர் ரோலும் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் வந்து போடுறேன். உங்ககிட்ட என்ன சாஸ் இருக்கோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் தான் இருக்குன்னா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுங்கள். கார்லிக் தோம் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணலாம். எது இருக்குதோ அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்கிட்ட வந்துட்டு வெஜ் மயோனைஸ் இருந்துச்சு, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து மஸ்டர்ட் சாஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அது யூஸ் பண்ணாமல் அதை வாங்கிட்டு ஸோ அதுவும் போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு போட்டப்போ நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சு. இது மஸ்டர்ட் சாஸும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பன்னீர் ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா அதை வந்து நடுவில் வச்சிடலாம். இந்த பன்னீர் ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சட்டிலான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பயங்கர டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம கடையில் இருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராக வீட்டில் வந்து டக்குன்னு ஈஸியாக செய்யணும்னு நினைக்கும்போது டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி எடுத்துடலாம். ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இந்த பேப்பர் இருக்குல்ல, பட்டர் பேப்பரில் நல்லா வந்து ரோல் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதே மாதிரி நான் ரெடி பண்ணிவிட்டேன். நம்மளோட வாழைக்காய் ஸ்கியூஸும் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சு. பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் கிரில் ஆகி வரும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம மேங்கோ மில்க் வந்து அசம்பிள் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பொமக்ரானட் எடுத்திருக்கேன். நீங்கள் இது மேங்கோ மில்க்குங்கிறனால வெறும் மேங்கோ மட்டும் போட்டுமே இது பண்ணலாம். ஆனால் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொமக்ரானட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து மேங்கோ பீசஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மேங்கோ பீசஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மேங்கோ மில்க் குடிக்கும்போது அந்த மேங்கோ பீசஸ் இடையில வரும்போது தான் நல்லா டேஸ்டியாக இருக்குது. அவசரத்தில் கடைசியாகும்போது அர்ஜென்ட்டாக நான் பண்ணுறனால ஒரு ஷேப்பில் இருக்கிற டம்ளர் தான் கிடச்சிது. அதே மாதிரி என்கிட்ட அந்த பெரிய டம்ளர் வந்து ஒன்று தான் இருக்கவும் செய்யுது. அதனால நான் எது கிடச்சதோ கையில் எடுத்து நான் அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்மளோட மேங்கோ மில்க் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுட்டோ நீங்கள் ஆட் பண்ணலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறதா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுங்கள், இல்லை டியூட்டி ஃப்ரூட்டி, மேங்கோ, பொமக்ரானட் என்ன இருக்கோ அது வந்து எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஒரு சூப்பரான மேங்கோ மில்க். இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், பார்த்தாலே தெரியும். சும்மா மேங்கோ பியூரி அரைச்சி பாலில் வந்து மிக்ஸ் பண்ணோம். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா சில்லாக குடிக்கும்போது இஃப்தார் டைமில் சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மேங்கோ மில்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் இஃப்தாருக்காக ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்கிற மாதிரியான ஒரு ட்ரிங்க்கு தான் இது. கஞ்சியும் வந்து ரெடி ஆயிடுச்சு சொன்னாலே அப்பளவே கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டேன். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கொண்டு வந்து செட் பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி வந்து நம்மளோட இஃப்தாருக்கான ஐட்டம்ஸ் வந்து இதெல்லாம் தான். இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சு, 6:30க்கு தான் வந்து முடிக்க முடிஞ்சது. எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து நோம்பு திறக்கிறதுக்காக உட்காந்து 2 பேரும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோம்பு திறந்துட்டோம். அண்ட் நீங்கள் எனக்காக கொடுக்குற சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து வந்து கொடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாத்தையுமே வந்து எங்கள் துவாவில் வந்து கண்டிப்பாக எப்போவுமே வந்து சேர்த்துப்போம். அண்ட் நீங்களும் துவா செய்யும்போது எங்கள் ஃபேமிலியை உங்கள் துவாவில் சேர்த்துக்கிறதுக்கு மறக்காதீங்க. இந்த இஃப்தார் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நல்ல ஈஸியான ரெசிபீஸோடு வந்து முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு எல்லா ரெசிபீஸும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பழம்புரி ரெசிபி, மேங்கோ மில்க் ரெசிபி எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பன்னீர் ரெசிபி எல்லாமே ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக எப்படி வந்துச்சுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அவ்வளோதாங்க, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து, ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இன்னொரு நல்ல vlogல உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். Until then, take care. Bye bye. Thank you. Assalamu alaikum.